வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழகத்தில் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆசிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம். ஆசிய உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அதிபர் ட்ரம்ப் மலேசியா வருகை. ஆஸ்திரேலிய அணியுடனான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஆறுதல் வெற்றி. ஆஸ்திரேலிய அணி 2 போட்டிகளில் வென்று தொடரை கைப்பற்றுகிறது. தமிழகத்தில் 6 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் வங்கக்கடலில் மோந்தா என்ற புயல் ஒன்று உருவாகியுள்ளது. இந்த மோந்தா புயலின் காரணமாக தமிழகத்தில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அனைத்து மாவட்டங்களிலும் நிவாரண முகாம்களில் தேவையான உணவுகளை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆசிய நாடுகளுக்கு 5 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 5 நாட்கள் பயணமாக ஆசிய நாடுகளுக்கு வருகை தந்துள்ளார். மலேசியாவில் இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ள ஆசியான் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அதிபர் ட்ரம்ப் தலைநகர் கோலாலம்பூருக்கு வந்தடைந்தார். தொடர்ந்து அவருக்கு மலேசிய அரசு தரப்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆசியன் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இதற்கு முன்னதாக கம்போடியா, தாய்லாந்து இடையிலான எல்லை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமைதி ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட உள்ளார். பின்னர் அங்கிருந்து ஜப்பானுக்கு சென்று பிரதமர் சனே தங்கச்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். தொடர்ந்து தென்கொரியாவில் நடைபெற உள்ள ஆசியா பசிபிக் பிராந்திய பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்கிறார். அப்போது சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்நிலையில் வடகொரிய அதிபருடனான சந்திப்பு குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு அதிபர் ட்ரம்ப் பேசியபோது கிம் ஜாங் அன் தனக்கு நல்ல நண்பர் என்றும் அவரை சந்திக்க மிகவும் ஆவலாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பயண திட்டத்தில் கிம் ஜாங் அன்னுடனான எந்த சந்திப்புக்கும் திட்டமிடப்படவில்லை என வெள்ளை மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா அணியுடனான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் நடைபெற்றது. இந்த ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து வந்தது. 46 புள்ளியில் 4 ஓவர்களில் 236 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தது. அந்த அணியில் அதிக அளவாக மேத்யூ ரென்ஷா 56 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து விளையாடிய இந்திய அணி 38 புள்ளியில் 3 ஓவர்களில் 1 விக்கெட்டை மட்டும் இழந்து வெற்றி இலக்கான 237 ரன்களை எடுத்தது. தொடக்க ஆட்டக்காரராக ரோஹித் சர்மா 121 ரன்களும், விராட் கோலி 74 ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்றனர். 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை ஆஸ்திரேலிய அணி ஏற்கனவே 2 போட்டிகளில் வென்று கைப்பற்றியுள்ளது. இந்திய அணிக்கு இது ஆறுதல் வெற்றியாகும். ஆட்ட நாயகன், தொடர் நாயகன் விருதுகளை இந்தியாவின் ரோஹித் சர்மா பெற்றுள்ளார். தமிழகத்தின் 6 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது. அதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதையடுத்து அக்டோபர் 28ஆம் நாள் ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சுகாதாரத்துறை தரப்பில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயாராக உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயலில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழக அரசின் நலன் காக்கும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு, சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், சென்னையில் இதுவரை 47 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் 17 வகையான சிகிச்சை முறைகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையையொட்டி நகர்ப்புற வளர்ச்சித்துறையுடன் இணைந்து சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடத்தி உள்ளதாக தெரிவித்தார்.
அவருடைய சீரிய திட்டங்களில் ஒன்றான நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த மகத்தான திட்டம் ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் தொடங்கி வைக்கப்பட்டது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற 38 வருவாய் மாவட்டங்களிலும் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சென்னையில் இன்றைக்கு இந்த முகாம் நடைபெற தொடங்கி இருக்கிறது. நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஒரு பன்னோக்கு சிறப்பு மருத்துவ முகாம் என்கின்ற வகையிலும் முழு உடற் பரிசோதனைகள் முகாம் என்கின்ற வகையிலும் தமிழ்நாடு முழுவதிலும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டுதலையும் பெற்று மிக சிறப்பான வகையில் மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் 38 இடங்களில் நடைபெற தொடங்கி இன்றோடு கடந்த வாரத்தோடு 11 வாரங்கள் முடிவுற்று இதுவரை 407 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை மாலையோடு நடத்தப்பட்ட அந்த 407 முகாம்களில் பயனடைந்திருக்கிற மருத்துவ பயனாளிகளை பொறுத்தவரை 6,37,089 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். திமுக அரசு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காததே விவசாயிகளின் இழப்புக்கு காரணம் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அரசு தவறிவிட்டதால் டெல்டா மாவட்டங்களில் 2500 ஏக்கர் நிலங்கள் நீரில் மூழ்கி விவசாயிகள் பேரிழப்பை சந்தித்துள்ளதாக தெரிவித்தார். முழுமையாக நெல்லை கொள்முதல் செய்ய திமுக அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தென் மாவட்டங்களில் கனிம வள கொள்ளைக்கு பின்னால் திமுகவின் முக்கிய புள்ளி இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாமதப்படுத்தி வரும் ஸ்டாலின் அரசை கூட்டணி கட்சி தலைவர்கள் கேள்வி கேட்காதது ஏன் என்று வினாவினார். கடந்த 4.5 ஆண்டுகளில் திமுக அரசு எந்த நீர் மேலாண்மை திட்டத்தையும் மேற்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். இது தமிழக அரசின், குறிப்பாக திமுக அரசின் மெத்தன போக்கு. அதில் முக்கியமானது பருவமழைக்கு முன்பாக கடைமடை பகுதி வரை அத்துணை வாய்க்கால்கள், ஏரிகள், குளங்கள் அத்தனையும் தூர்வாரி நீர் ஏதுவாக வெளியேற ஒரு சூழலை உருவாக்கியிருக்க வேண்டும். விளம்பரத்துக்கு கூட அது செய்யவில்லை. இப்போ இந்த மழையால் கிட்டத்தட்ட 4 முக்கிய மாவட்டங்கள், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, இதில் ராமநாதபுரமும் சேதமடைஞ்சிருக்கிறது, புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சேதமடைஞ்சிருக்கிறது, கடலூர் மாவட்டத்தில் சேதமடைஞ்சிருக்கிறது. ஆனால் இங்கே 4 மைய மாவட்டத்தில் கொள்முதல் செய்த அந்த நெல் அதிக சேதமடைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் விளைஞ்சிடுச்சு, மக்கி போயிடுச்சு. எவ்வளோனா, அதாவது இந்த ஆண்டு குறுவை சாகுபடி 6.5 லட்சம் ஏக்கர் பயிர் செய்தார்கள். வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் தாய்மார்களுக்கு போலிக் அமில மாத்திரைகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் சிஎம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கண்காணிப்பாளர் ராஜேஷ் தலைமையில் தாய்மார்களுக்கு போலிக் அமில மாத்திரைகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தொடங்கி வைத்தார். இதில் முதுகு தண்டுவடம், நரம்பியல், மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் ரஞ்சித் மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் 1006 முதல் 10 குழந்தைகள் வரையில் பாதிப்புள்ளாகின்றனர். மேலும் சிஎம்சி மருத்துவமனையில் 10,500 பிரசவங்கள் நடந்தது. இதில் 62 குழந்தைகளுக்கு இதுபோன்ற பாதிப்புகள் இருப்பது கண்டறிந்தனர். தொடர்ந்து பேசிய அவர், இதனை தவிர்க்க தாய்மார்கள் முறையாக மருத்துவர்களின் பரிந்துரைகளை பெற்று போலிக் அமில மாத்திரைகளை சாப்பிட வேண்டும் என கூறினார். புதுச்சேரி தாவரவியல் பூங்கா ஒரு பூங்காவாக மட்டுமல்லாமல் அறிவு சார்ந்த இடமாக உருவாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுற்றுலா தலங்களில் முக்கியமானதாக தாவரவியல் பூங்கா உள்ளது. 22 ஏக்கர் பரப்பில் 3,500 மரங்களுடன் உள்ள தாவரவியல் பூங்கா
ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 10 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்டது. நுழைவாயில், டிக்கெட் கவுண்டர்கள், கழிப்பறைகள், நடைபாதை, ஆம்பி தியேட்டர், செல்ஃபி பாயிண்ட், வரைபடத்துடன் பலகை, புதிய சிறுவர் ரயில், பேட்டரி கார், பாரம்பரிய பொருட்கள் அடங்கிய குடில்கள், நீர்வீழ்ச்சி ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. சிறப்புமிக்க தாவரவியல் பூங்காவை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த விழாவில் சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, தாவரவியல் பூங்காவில் பழமை வாய்ந்த மரங்கள், அரிய வகை தாவரங்கள் உள்ளதாக தெரிவித்தார். பேராவூரணி தொகுதியில் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் கிராமப்புற புதிய சாலை திட்டத்திற்கான பணியை தஞ்சை பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி துவங்கி வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம், பொன்கை விடுதி, இடையாத்தி, கீழப்புணவாசல், குறிஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 3.5 கோடி மதிப்பீட்டில் கிராமப்புற சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பழனிவேல், தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து குறிஞ்சி பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடியை திறந்து வைத்தனர். அதன் பின்னர் புனவாசல் பகுதியில் புதிய சாலை அமைக்கும் பணியை தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி துவங்கி வைத்து அங்கிருந்த மாணவர்களுக்கு பென்சில் வழங்கினார். அப்போது பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார், இவர் யார் என்று தெரிகிறதா என்று மாணவர்களிடம் கேட்கப்பட்டு, இவர்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி என்றும் சிறுவர் சிறுமிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். வாழப்பாடி அருகே பேலூரில் தாட்கோ வணிக வளாக கட்டிடப் பணியை அமைச்சர் மதிவேந்தன் ஆய்வு செய்தார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த பேலூர் வாரசந்தை நிலத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு தாட்கோ நிறுவனத்தின் மூலம் 10 சிறு கடைகளை கொண்ட வணிக வளாகம் அமைக்கப்பட்டது. இந்த கடைகள் பயன்பாட்டிற்கு வராமலேயே பாழடைந்து கிடைத்ததால் அந்த வணிக வளாக கட்டடத்தை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு புதிய வணிக வளாகம் கட்டுவதற்கு திட்ட மதிப்பீடு மற்றும் திட்ட முன்வரைவு தயாரிக்கப்பட்டு ரூபாய் 99 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டிடம் கட்டும் பணிகள் தொடங்கிய நிலையில் பொதுமக்கள், வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் வணிக வளாகம் கட்டும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் சேலம் வந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மதிவேந்தன் தாட்கோ வணிக வளாகம் அகற்றப்பட்ட பகுதியை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது காலி மது பாட்டில்களை துப்புரவு பணியாளர்கள் அவசரமாக சுத்தம் செய்தனர். அமைச்சர் மதிவேந்தனை பேலூர் பேரூராட்சி வார்டின் திமுக, அதிமுக கவுன்சிலர்கள் மற்றும் கட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் என 100க்கு மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர். அப்போது வாரசந்தை வியாபாரிகளுக்கும் வணிகர்களுக்கும் போதிய இடம் வசதி இல்லாததால் இப்பகுதியில் தாட்கோ வணிக வளாகம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாற்று இடத்திற்கான ஆலோசனை செய்யப்படும் என கூறிவிட்டு அமைச்சர் மதிவேந்தன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். கட்டுமான பணியை ஆய்வு செய்ய வந்த அமைச்சரை முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழையால் பாதிப்படைந்த நெற்பயிர்களையும் கொள்முதல் நிலையத்தில் நனைந்து நெல் முளைத்த மூட்டைகளையும் மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளனர். இதேபோல் அறுவடை செய்து கொள்முதல் நிலையங்களில் விற்பதற்கு அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளும் குவித்து வைத்துள்ள நெல்லும் மழையால் நனைந்து நெல் முளைத்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு வந்துள்ள மத்திய குழுவினர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் கீரப்பாக்கத்தில் உள்ள கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்டனர். அங்கு விற்பனைக்காக அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்து நெல் முளைத்துள்ளதை பார்வையிட்டனர். இதேபோல் கல்பாக்கம், மதுராந்தகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வயல்களில் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதையும் மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். அவர்களுடன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, வேளாண் துறை, நுகர்பொருள் வாணிப கழகம் ஆகியவற்றின் அதிகாரிகள் சென்றனர். கரூர் மாவட்டம் கூனம்பட்டியில் உயர் மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். கரூர் மாவட்டம் தென்னிலை அடுத்த மொஞ்சனூர், திருப்பூர், புதுப்பை வரை JSW என்னும் தனியார் நிறுவனம் உயர்மின் கோபுரம் அமைத்து மின்சாரம் எடுத்து செல்வதற்கான பணியை செய்து வருகிறது. கூனம்பட்டியில்
300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு இந்த ஊரை சுற்றி பல ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளன. ஏற்கனவே அவ்வூர் வழியாக உயர்மின் கோபுரங்கள் அமைத்து மின்கம்பிகள் மூலம் மின்சாரம் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் ஒரு மின்பாதையை அமைப்பதால் ஊர் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்தனர். எனவே மின் கோபுரங்கள் மின்பாதைகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தனர். மாவட்ட ஆட்சியர் அந்த புகாரின் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் கோபமடைந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் பூனம்பட்டி பகுதியில் 33,000 கிலோவாட் உயர் அழுத்த மின் கோபுரம் அமைத்து திருப்பூர் மாவட்டத்திற்கு சப்ஸ்டேஷனுக்கு உயரழுத்த மின்கம்பி அமைத்து மின் பாதை கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளது. அந்த பகுதி பல நூற்றாண்டு காலமாக பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதியாகும். அந்த இடத்தில் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் அங்கே உயரழுத்த மின்கோபுரம் அமைக்க பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி செயல்படுகிறார்கள். நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் அரவக்குறிச்சி டிஎஸ்பி மற்றும் பரமத்தி ஆய்வாளர் நேரடியாக பொதுமக்களை மிரட்டி நாளை காலை JSW நிறுவனம் இங்கே கோபுரம் அமைப்பார்கள், நீங்கள் யாரேனும் எதிர்ப்பு தெரிவித்தால் உங்களை கைது செய்வோம் என்று மிரட்டி சென்றுள்ளனர். குன்னூரில் தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமினை தமிழக அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் துவங்கி வைத்தார். தமிழகத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் ஏழை எளிய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 1256 உயர்தர மருத்துவ மையங்கள் மற்றும் 17 சிறப்பு மருத்துவ துறைகள் மூலம் கட்டணமில்லா சேவையாக நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் தனியார் பள்ளி வளாகத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமை தமிழக அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் துவங்கி வைத்து பார்வையிட்டார். முகாமில் குன்னூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றனர். முகாமில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் KM ராஜு மற்றும் கழக நிர்வாகிகள், மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர். செயற்கை கருத்தரித்தல் தொடர்பாக நடைபெறும் குற்ற சம்பவங்களை மையமாக வைத்து உருவாக்கியுள்ள அதர்ஸ் திரைப்படம் புது வகையான கிரைம் த்ரில்லர் திரைப்படம் என அதன் இயக்குனரான அபின் ஹரிஹரன் தெரிவித்துள்ளார். புதுமுக இயக்குனரான அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் பிரபல நடிகர் முனிஸ்காந்த், 96 திரைப்பட புகழ் கௌரி கிஷன், புதுமுக கதாநாயகன் ஆதித்யா மாதவன், கதாநாயகி அஞ்சு சூரியன் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் அதர்ஸ். நவம்பர் 7ஆம் நாள் திரைக்கு வர உள்ள இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள பிராட்வே திரையரங்கில் நடைபெற்றது. எபிக் தொழில்நுட்பத்துடனான பிராட்வே திரையரங்கில் படத்தின் இயக்குனர் அபின் ஹரிஹரனும் படக்குழுவினரும் ட்ரெய்லரை கண்டு களித்தனர். பின்னர் படக்குழுவினருடன் செய்தியாளர்களை சந்தித்த அபின் ஹரிஹரன் புதுமுக கதாநாயகன், கதாநாயகி ஆகியோரை வைத்து புதுமுக இயக்குனராக தான் இயக்கியுள்ள அதர்ஸ் திரைப்படம் இதுவரை வெளியான கிரைம் த்ரில்லர் திரைப்படங்களிலேயே வித்தியாசமானது என்றும் தெரிவித்தார். क्वेश्चंस வருதா இல்ல நாங்களே எல்லாருக்கும் வணக்கம். பேசலாமா? நான் அபின் ஹரிஹரன், அதர்ஸ் படத்தோட டைரக்டர். நவம்பர் 7th வந்துட்டு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இட்ஸ் மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒரு நியூ ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், மிஸ்டர் ஆதித்ய மாதவன். அண்ட் கௌரி கிஷன் அண்ட் அஞ்சு குரியன் ரெண்டு பேரும் அனதர் லீட் ரோல்ஸ் பண்ணுறாங்க. ஆதித்ய மாதவன் வந்து ஒரு காப்பாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் கௌரி கிஷன் வந்துட்டு ஒரு டாக்டரா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஞ்சு குரியன் ஆல்சோ ஒரு போலீஸ் கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் முனிஷ்காந்த் சார், ராமதாஸ் சாரும் வந்துட்டு ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே அவங்கவுங்களோட அந்த கேரக்டரில் வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ் நிறையவே வந்துட்டு இதில் இருக்கும். அது மட்டும் என்னால் ஷேர் பண்ண முடியும். அண்ட் ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர்ங்கிறது வந்துட்டு இந்த ஒரு கிரைம் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டோரியில் இதுவரை வராத மாதிரி ஒரு புது கிரைமாக வந்துட்டு ஒன்று நாங்கள் பண்ணியிருக்கோம், காமிச்சிருக்கோம். பட் இட் ஹாஸ் ஏ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் வெல். அப்படி ஒரு தீம் ஃபைனலாக வந்துட்டு அதில் கன்க்ளூஷனில் இருக்கும்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டாரத்தில் ஆக்கிரமித்திருந்த 240 ஏக்கர் நிலங்களை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி பலத்த காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மீட்டு அரசிடம் ஒப்படைத்தனர். மதுராந்தகம் வட்டாரத்தில் கூடலூர் ஊராட்சியில் மேய்க்கால் புறம்போக்கு நீர்நிலை ஆக்கிரமிப்பு என 240 ஏக்கர் நிலங்களை பலர் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டனர். அதில் ஊரக வேலை திட்ட பணியை செய்ய விடாமல் தடுத்து வந்தனர். இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி காவல்துறையினரின் பாதுகாப்புடன் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் நிலத்தை மீட்டுள்ளனர். அந்த நிலத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது என எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் விசாரணை முடிந்து சென்றபோது மயங்கி விழுந்து உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆவடியைச் சேர்ந்த 40 வயதான முருகன் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். இவர் பூவிருந்தவள்ளியைச் சார்ந்த சசிகலா என்பவரிடம் வாங்கிய 6,40,000 ரூபாயை திருப்பி கொடுக்காததால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து முருகன் மற்றும் அவரது மைத்துனர் கார்த்திகை பூவிருந்தவள்ளி காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துள்ளனர். இந்நிலையில் காலையில் காவல் நிலையம் சென்ற இருவரும் இரவு 8 மணிக்கு ஆட்டோவில் வீடு திரும்பினர். அப்போது முருகன் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதையடுத்து முருகனின் உயிரிழப்பிற்கு காவல்துறையினர்தான் காரணம் என கூறி அவரது உடலை கைப்பற்ற வந்த போலீசாருடன் முருகனின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வழக்கில் குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்த வேண்டிய முருகனையும் கார்த்திகையும் சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி விசாரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோட பார்க்கவே இல்லை சார். 3 நாளா டார்ச்சர் பண்றாங்க. போல்டேஜ்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கே இருந்தாலும் வா அப்படின்னு சொன்னேன் சார். நான் வரேன், நம்ம சேர்ந்து போகலான்னு சொன்னேன். அப்புறம் இல்லை, என் தம்பி மேலேயோ உன் தம்பி மேலேயோ என் மேலேயோ அசிங்கமாக அவங்கள நாங்கள் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால நான் போய் என்னான்னு பார்த்துட்டு வரேன், அப்புறம் நம்ம போகலாம், என்ன பிரச்சனைன்ட்டு அப்படின்னு கூப்பிட்டாங்க சார். ஆனால் பொய்யா அவங்க சொல்லிக்கிறாங்க சார். யாருக்குமே அவங்க ஃபோன் பண்ணவே இல்லை சார். ஸ்டேஷனில் ஏன் சார் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கணும்? ஒரு அவங்க பையன் ஒரு 10:30 மணிக்கு போனாங்க சார். நான் ரோட்டில் நின்று பார்த்தேன் சார் அவங்கள. துபாய் நாட்டில் உயிரிழந்த கடாலடி தாலுகா மணிவளை கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்துவிற்கு சேர வேண்டிய இழப்பீடு தொகையை பெற்றுத் தருவதற்காக மாரிமுத்துவின் உறவினர்களின் அயலக பிரிவின் பாஜக மாநில தலைவர் KM சுந்தரம் உறுதியளித்தார். ராமநாதபுரம் அச்சுதன் வயல் கிராமத்தில் உள்ள பாஜக அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் முரளிதரன் தலைமையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அயலக பிரிவின் பாஜக மாநில தலைவர் KM சுந்தரம் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ராமநாதபுரம் மாவட்டம் கடாலடி தாலுகா மணிவளை என்ற கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் துபாய் நாட்டில் பணிபுரிந்த போது உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார் என்றும் பாஜகவினரின் பெரும் முயற்சியால் மாரிமுத்துவின் உடல் ராமநாதபுரத்திற்கு கொண்டு வரப்பட்டு சொந்த கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் உயிரிழந்த மாரிமுத்துவின் மனைவி மற்றும் உறவினர்கள் ஆகியோர் ராமநாதபுரம் அச்சுதன் வயல் கிராமத்தில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்திற்கு வந்து துபாய் நாட்டுடன் பேசி தகுந்த இழப்பீடு வாங்கித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை மனு அளித்தனர் என்றும் தெரிவித்தார். மேலும் மனைவின் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொண்டு துபாய் அரசிடம் நடைமுறைகள் பின்பற்றி உயிரிழந்த மாரிமுத்துவிற்கு சேர வேண்டிய இழப்பீடு தொகையை பெற்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் இழப்பீடு தொகை வழங்கப்படும் என்றும் பாஜக அயலக பிரிவு மாநில தலைவர் KM சுந்தரம் உறுதியளித்தார். மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த 40 பேரை 2 தினங்களுக்கு முன்பு துபாயிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது என்றும் பாஜக அயலக பிரிவு முறையாக செயல்படுகிறது என்றும் அயலக பிரிவு மாநில தலைவர் KM சுந்தரம் தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மாநில செயலாளர் அன்பழகன், ராமநாதபுரம் மாவட்ட பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சண்முகநாதன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை துறைமுக மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2005ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் துறைமுக பொறுப்பு கழக குடியிருப்பு வளாகத்தில் செயல்பட்டு வரும் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2005ஆம் ஆண்டு படித்த மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் குழுவாக இணைந்த முன்னாள் மாணவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று நடனமாடி மலர் தூவி மேளதாள வாத்தியங்களுடன் ஆசிரியர்களை வரவேற்றனர். மேலும் முன்னாள் மாணவர்களின் பிள்ளைகளும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாட்டு போட்டி, பேச்சு போட்டி உள்ளிட்ட பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவ மாணவிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இரத்த தான முகாமை நடத்தினர். முகாமில் அனைவரும் இரத்த தானம் வழங்கினர். பின்னர் ஆசிரியர்களை போற்றும் விதமாக அவர்களுக்கு மரியாதை செலுத்தியதுடன் அனைவருக்கும் நினைவு பரிசு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கினர். அதன்பின் பள்ளி பருவத்தில் நடந்த நிகழ்வுகளை அனைவரும் பகிர்ந்து மகிழ்ந்தனர். மேலும் இந்த பள்ளியில் படித்து பெரிய நிறுவனங்களில் பணிபுரிவதாகவும் வழக்கறிஞர், மருத்துவர், பொறியாளர் என வெளிநாடுகளில் பணிபுரிந்து வருவதாகவும் தாங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த இந்த பள்ளியையும் நண்பர்களையும் மறக்க மாட்டோம் என்று முன்னாள் மாணவர்கள் பெருமிதம் தெரிவித்தனர். எங்களோட ஸ்கூலிங் முடித்தோம். 20 வருஷம், மோர் தென் 20 வருஷம் ஆகுது. இப்போ நாங்கள்லாம் சந்தோஷமாக ஒரு ரீகலெக்ட் பண்ணி எல்லா நண்பர்களையும் கூட வச்சு இந்த ரீயூனியன் பண்ணியிருக்கோம். இந்த ரீயூனியன் இந்த ஸ்கூலில் இது புதுசு இல்லை. இந்த ஸ்கூலோட லேபிளே இப்போ இவ்வளோ பிரபலமாக இருக்குன்னா மக்களினோட நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட க்ரோத்து தான். இந்த ஸ்கூலில் படித்த நாங்கள் பெரிய பெரிய ஆளாக இருக்கோம். எல்லோரும் ப்ரொஃபஷனல், ஐடி, கவர்மெண்ட் ஜாப், அப்ராடில் இருக்காங்க. அப்ராடில் இருக்கிற ஒரு 7-8 பேரால் வர முடியல. அந்த அளவுக்கு இந்த ஸ்கூலோட க்ரோத் எங்களை இன்னும் டெவலப் பண்ணியிருக்கு. இந்த ஸ்கூலால் நாங்கள் இவ்வளோ பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம். இன்றைக்கி நாங்கள்லாம் மிஸ்ஸையும் சரி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சரி பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை சும்மா ஒரு சந்திப்பாக மட்டும் இல்லாமல் ஒரு பிளட் கேம்ப் இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. அதனால் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பிளட்டு இனி எந்தெந்த ஸ்டேட்லேயோ எங்கெங்கே போவோம்னு தெரியாது. அந்த மாதிரி நாங்கள் இது ஒரு இனிஷியேட்டாக எடுத்து பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளான்ட்டும் டொனேட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே இந்த பிளான்ட்டும் கொடுக்குறோம். இது இந்த எங்களோட ஸ்கூல் லோகோ போட்ட இந்த பிளான்ட்டு இது எல்லார்கிட்டையும் எங்கள் மிஸ்ஸுக்கும் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லாருக்குமே இதையும் கொடுக்குறோம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தர்காவில் 724ஆம் ஆண்டு கந்தூரி விழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஜாம்பவானோடே ஹக்கீம் ஷேஷ்கு தாவூது காமில் ஒளியில்லா தர்காவில் 724வது ஆண்டு பெரிய கந்தூரி விழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தர்காவில் புனித கொடிக்கு துவாக்கள் ஓதப்பட்டனர். வண்ண மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புனித கொடி பல்லக்கு ஊர்வலம் தர்காவிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகளில் வலம் வந்த பின்னர் மீண்டும் தர்காவை அடைந்தது. இதனைத் தொடர்ந்து 95 அடி உயரமுள்ள கொடிமரத்தில் புனித கொடி ஏற்றப்பட்டது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர். மிக சரியாக 9 மணி அளவில் நாதாக்களுடைய அவருடைய சம்பந்த புனித கொடி ஏற்றப்பட்டது. எதிர்வரும் 1ஆம் தேதி இரவு நள்ளிரவு ஆண்டகை அவர்களுடைய புனித சந்தனக்கூடு தர்காவனம் சுற்றி அதிகாலை 5 மணிக்கு ஆண்டகை அவர்களுடைய சமாதியில் சந்தனம் பூசு விழா நிறைவேறும். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தமிழகத்தில் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆசிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம். ஆசிய உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அதிபர் ட்ரம்ப் மலேசியா வருகை. ஆஸ்திரேலிய அணியுடனான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஆறுதல் வெற்றி. ஆஸ்திரேலிய அணி 2 போட்டிகளில் வென்று தொடரை கைப்பற்றுகிறது. தமிழகத்தில் 6 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.